Namaste. This is Swami Sarvatmananda from Sadhguru Charitable Trust. With your grand support, we were able to conduct eye campaign in Tiruvannamalai through Veda Sankalpa. We were able to provide hundreds of eyeglasses to sadhus in Tiruvannamalai. We thank all the donors who donated for this eye campaign. We pray to Lord Arunachaleshwara for the well-being of the families who helped for this eye campaign. இப்போ நல்லா இருக்கா இல்லை இது எடுத்தா நல்லா இருக்கா? இந்த மங்களா தான் இருக்கு. நமச்சிவாய் அண்ணாமலையார் கரோகரா. இது சத்குரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக எங்களுக்கு இன்றைக்கி கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதில் நாங்கள் கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு கிட்ட பார்வை வந்து பார்த்துக்கும் போது அது சரியாக தெரியாது. இப்போ கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் நல்லா க்ளீனாக படிக்க முடியும். தூரத்தில் வந்து நம்ம அவுட் லென்ஸில் பார்த்துக்கலாம். நமக்கு கிட்ட பார்வை வாங்கும்போது அந்த லென்ஸோட பார்த்தோம்னா அது க்ளீனாக இருக்கும். ஓம் நமச்சிவாய். இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசமா கண்ணு வந்து சுமாரா தெரிஞ்சுட்டு இருக்கு. இப்ப கண்ணாடி போட்ட பிற்பாடு நல்ல ஓரளவுக்கு பார்வை வந்து வெளிச்சமா நல்லா இருக்கு. நல்லா எழுத்தெல்லாம் நல்லா தெரியுது. நல்ல பார்வை, தூர பார்வை தான் எனக்கு வந்து சரியில்லாம இருந்து இப்ப தூர பார்வை எல்லாமே தெரியுது. போட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல. போட்டதுக்கு அப்புறம் நம்ம திருப்தியா இருக்குது. முன்னாடி தூர பார்வை கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ கண்ணாடி போடுறதுக்கு நல்லா கிளியரன்ஸாக தெரியும். அது தூரத்து பார்வை தெரியும், கிட்டத்து பார்வை சுத்தமாக தெரியாது. இப்போ கிட்டத்து பார்வை எல்லாம் கிளியரா நல்லா தெரியும். நல்லா கிளியரா தெரியும். அவருடைய டாக்டர்ஸு மற்ற உபயதாரர்கள் இதை பண்ணி நடத்துகிற வழி செய்கிற தெய்வம் தங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறைவன் அண்ணாமலை என்ற வாழ்க வளமுடன் நோய் இல்லாமல் மந்திரமாவது மீது வானவர் மேல் மீது சுந்தரமாவது மீது துதிக்கப்படுவது மீது ஆசைப்படுவது மீது அந்த மந்திரங்கள் பதிய ஓட டைம் இல்லைன்றதுனால அவங்க எல்லா சார்பிலையும் இந்த நோய் நொடி இல்லாமல் நீங்கிறதுக்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையில எல்லா குடும்பமும் நலமும் வளர்ந்துற இந்த முக்கண்ணன் சித்தருடைய வாழ்த்துக்களை உட்காந்து எழுந்துச்சுன்னா ஒரு கிருமி வரும். எதுவும் புரியாது. சொன்னா சரி. தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாம் தெரியும். நல்லா அங்கே உள்ளதே தெரியும். பார்வை மங்களா இருந்துச்சு. இந்த முகாம் வந்து கேள்விப்பட்டேன். நான் கீழே வந்து பெரிய கோபுரத்தில் இருக்கேன். ஐயாவோட இதுக்கு இன்னைக்கு முகாமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி கிடைக்கும் அப்படி சொன்னாங்க. அதனால் வந்தேன். எனக்கு வந்து கிடச்சிருச்சு. எனக்கு ஒரு கண்ணு தான் தெரியும். இந்த ஒரு கண்ணு பார்வை ரொம்ப மங்களா இருந்துச்சு. இப்போ தெளிவாக இருக்கியா. சிவாய நமகம். கண்ணாடி போடும்போது கண்ணாடி இல்லாத போது டிம் கலராக தெரிஞ்சாமே கண்ணாடி போட்ட பிற்பாடு பார்வை அழகாக இருக்குது, தெரியுது, நல்லா சூப்பராக இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது. பார்வையும் சுத்தமாக நல்லா அழகாக தெரியுது. பார்வை தெரியுது, எந்த குறையும் இல்லை. தூர பார்வை அட்டகாசமானா அருமையாக தெரியுது. இப்போ ஒரு 10 நாளில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மருந்து ஒன்று சாப்பிட்டேன். மஞ்சள் காமலையாக இருந்தது. அதுல இருந்தே கண்ணு பாட்டு தான். நான் இப்போ முந்தா நாள் தான் இங்கே வந்தேன். கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் நல்லா படிக்க முடியுது. நல்லா தெரியுதுங்களா? நல்லா தெரியுது. சரி. பாலக்காடு போனேன், பொள்ளாச்சி பக்கம் கூட்டு பாதை போயிருப்பீங்க. அங்கே போய் தான் மருந்து சாப்பிட்டு வந்தேன். சரி. இல்லை நல்லா தெரியுது. நல்லா தெரியும். நல்லா படிக்க முடியுது உங்களால. கிளீனாக தெரியுது. இப்போ நீங்க கண்ணாடி கொடுத்ததுக்கு அப்புறம் தெளிவாகவே தெரியும். நல்லா தெரியும். தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாம் கிட்ட பார்வை தூர பார்வை எல்லாமே தெளிவாக இருக்குது. ரொம்ப நன்றி கண்ணாடி கொடுத்ததுக்கு. கண்ணு சின்ன இடத்துல எனக்கு தெரியாது. இந்த கண்ணாடி போட்டோன்னே எழுத்துல நல்ல பாவம் நல்லா தெரியுது. பரவாயில்ல, நன்றி. கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடி கண்ணு ரொம்ப மங்கலா இருந்தது. இப்ப கண்ணாடி போட்டோன்னு நல்லா கிளியரஸா இருக்குது. எனக்கு தூரத்து பார்வையும் இதுவா இருக்குது, கிட்டத்து பார்வையும் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. நல்லா படிச்சிருக்கிறேன். நான் படிச்சிருந்தேன். அது புக்கு படிக்கிறதுக்காகவே தான் மெயினா வேணும்ன்ற. சாமியாருக்கு கண் பார்வை சின்ன எழுத்து பெரிய எழுத்துன்றாங்களா, கிட்டத்தை பார்வை எட்டத்தை பார்வை குறைகளாக இருந்தால் வந்து செக் பண்ணிக்கலாம். அறுவை செஞ்சுன்னா கேட்டுங்க. ஜடசாமியிலேருந்து இது செய்கிறாங்க. சிவாய நம்ம டபுள் லைனே தெரியுது, 2 லைனா. இப்போ கண்ணாடியோட ஒரே லைனு. இப்போ கண்ணு கொஞ்சம் கிளியராக தெரியுற மாதிரி தெரியும். சில இடத்துக்கு தெரியாது, சில இடத்துக்கு தெரியுது. நான் வந்து கண் பார்வையாக நான் வந்தேன். எனக்கு கிட்ட பார்வை ரொம்ப தெரியல, தூர பார்வையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்தால் சிகிச்சை நல்லபடியாக நடத்துகிறாங்க. கண்ணாடி போட்டதும் லாங்கில் வந்து சின்ன எழுத்து தெரியாது, கரெக்டாக தெரியும். கிட்ட எழுத்து சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டாக தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக் பண்ணி போட்டுங்க. ஜடசாமியில் செய்கிறாங்க கண்ணு சாதிக்கு. சிவாய நம்ம. கண் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து கண்ணாடி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி. கண்ணாடி போடுறதுக்கு சின்ன பார்வைலாம் தெரியுது, எட்டை இருக்கிற எழுத்துலாம் தெரியுது. இப்போ கண்ணாடி போட்ட பிறகு நல்லா கிளியர்ஸாக தெரியுது. பார்வை கம்மியாகிடுச்சு. இப்போ கண்ணாடி போட்டு கிளியராக தெரியுது.